நாமும் மறுபடியும் செய்யலாம், பிற மக்களுக்கும் அதன் நன்மைகளை நாம் பரிசீலிக்கலாம். அதற்கான பருவம் இந்த பருவம். இப்ப நீங்க அந்த வேலையை செய்யலாட்டி வேற எப்பவும் செய்ய மாட்டீங்க. நம்மோடு இருக்கிற நம்முடைய பெரியவர்கள் பல பேர் இந்த வேலையை செய்யல. காரணம் என்னன்னா, அவங்களுடைய இளமை பருவத்தில் அதில் ஆர்வம் காட்டல. அதை படிக்கவோ ஆய்வு செய்யவோ உங்க நேரம் ஒதுக்கல. நீங்க படிக்கணும். உங்களிடத்தில் நாங்கள் வைக்கிற ஒரே கோரிக்கை, இஸ்லாம் என்றால் என்ன என்று நீங்கள் படியுங்கள். முஸ்லீமாக இருந்தாலும் படியுங்கள், முஸ்லீம் அல்லாதவர்களும் படியுங்கள், இந்துக்களும் படியுங்கள், கிறிஸ்தவர்களும் படியுங்கள், இஸ்லாத்தை படியுங்கள், படித்து தெரியுங்கள். என் அப்பா சொன்னார், என் அம்மா சொன்னார், என் தாய் தந்தை சொன்னார் என்று யார் சொன்னதையும் இஸ்லாம் என்று ஏற்காதீர்கள், கடைபிடிக்காதீர்கள், பின்பற்றாதீர்கள். இஸ்லாம் என்றால் என்ன என்பதை பார்த்து படித்து உணர்ந்து சிந்தித்து பின்பற்றுங்கள். அப்படி பின்பற்றாததுனால இஸ்லாத்துக்கே தப்பான வடிவம் ஆயிடுச்சு. எங்க அப்பா சொன்னார், அவர் இஷ்டத்துக்கு என்னதோ ஒன்று சொல்லிட்டு போக, நான் அதை இஸ்லாம் என்று கடைபிடிக்கிறேன். இஸ்லாத்திற்கே அவர் பெயர். தர்காவில் போய் என்ன ஊத்துறேன், ஏன்பா ஊத்துற, எங்க அப்பா ஊத்துனார், எங்க தாத்தா ஊத்துனார். இஸ்லாத்தை பார்த்துட்டு ஓடுறாரு. ஓ, நம்ம கோயில போய் என்ன ஊத்துவோமே, பாய் தர்கால போய் என்ன ஊத்துறாரு. ஓகே, ரெண்டும் கணக்கு டீல். நம்மள மாதிரி தான் அவர் ஒரு மதம், நம்ம ஒரு மதம், அவ்வளவுதான். நம்ம பிள்ளையார் சாமியை கூப்பிட்டோம்னா அவரு அல்லா சாமியை கூப்பிடுவாரு, அவ்வளவுதானே. சமநிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது இஸ்லாமும் முஸ்லீம் அல்லாத மக்களுடைய பார்வையில. அது நம்மள மாதிரி அவர் மாதிரி நாம, அது ஒண்ணு இது ஒண்ணு. அப்படியா? இஸ்லாத்தை அப்படி நீங்க ஒப்பிட முடியுமா? எந்த வகையிலும் ஒப்பிட முடியாது. ஆனால் ஒப்பிடுகிற வகையில ஆக்கிவிட்டோம் இஸ்லாத்தை படிக்காத காரணத்தினால். அவர் சொன்னார், இவர் சொன்னார் என்று முன்னோர்களை பின்பற்றிய காரணத்தினால் இஸ்லாத்திற்கு ஒரு தப்பான சித்திரத்தை உண்டாக்கிவிட்டோம். எதை எடுத்தாலும் ஒப்பீடு. ஒரு திருமணம் செய்தால் ஆடம்பரமாக மற்றவர்கள் செய்கிறார்கள், அதே போல முஸ்லிம்களும் செய்கிறார்கள். அவர்கள் சிலைகளை நிற்க வைத்து வணங்கினார், நம்முடையவர்கள் மனிதர்களை கபறுகளை படுக்க வைத்து வணங்கி கொண்டிருக்கிறார்கள். அவர்களும் சிலைகளுக்கு மாலை, இங்கே கபறுகளுக்கு மாலை. அங்கே சிலைகளுக்கு பட்டாடை, இங்கே கபறுகளுக்கு பட்டாடை. அங்கேயும் பிரசாதம், இங்கேயும் அது போன்ற பொருட்கள். இவை அனைத்தும் ஒழிக்கப்பட்டு தூய இஸ்லாம் உலகத்திற்கு அறிமுகப்படுத்தப்பட வேண்டும் என்று சொன்னால், இஸ்லாம் என்றால் என்ன என்பதை பார்த்து படித்து நான் சொல்வது உட்பட, நாங்கள் சொல்வது உட்பட எதையும் பின்பற்றார்கள். நாங்களும் கேரண்டி கிடையாது. நானும் தப்பா சொல்லலாம், தௌஹீத் ஜமாத்தும் தப்பாக சொல்லிவிடலாம். கரெக்டா 100% சொல்லணும்னு உத்தரவாதம் கிடையாது. எல்லா மனிதர்கள் தான். ஆனால் அல்லாஹ் சரியாக சொல்லுவான், அல்லாஹ்வுடைய தூதர் சரியாக சொல்வார்கள். அதை பாருங்கள், உங்களுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. இணையதளங்களில் இன்றைக்கு இஸ்லாம் குறித்த தகவல்கள் கொட்டி கிடக்கிறது. திருமறை குர்ஆனை தினசரி திறந்து படியுங்கள். படிப்பதற்கு நேரம் ஒதுக்குங்கள். நபிகளாருடைய போதனைகளை படிப்பதற்கு நேரம் ஒதுக்குங்கள். ஒரு காலம் இருந்தது, உலகத்திற்கு விஞ்ஞான வாசல்களை திறந்து கொடுத்தது இஸ்லாமிய சமுதாயம். இன்றைக்கு முஸ்லிம்களுக்கும் அறிவுக்கும் சம்பந்தமில்லை என்று காத தூரம் விலகி இருக்கிறோம்.